ஓம் நமச்சிவாய். சிவாய நம. வணக்கம் அன்பு உறவுகளே. இன்னைக்கு நம்ம சாய்பாபா கோயில்ல நம்ம சாய்பாபா அவரை தரிசிச்சுட்டு நம்ம இந்த கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய குருஜி முருகேசன் ஐயா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம சாய் தர்ஷன் டூர்ஸ் 2025 நடத்தக்கூடிய முதல் வெளிநாட்டு சுற்றுலாவை பற்றின அறிவிப்பை இந்த கோயில்லையே வச்சு உங்களுக்கு அறிவிப்பாக கொடுக்குறேன். இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பிப்ரவரி மாதம், அதாவது 2025 வருஷத்துல பிப்ரவரி மாசத்துல 11ஆம் தேதி சென்னையிலிருந்து நேபாள் யாத்திரை துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த யாத்திரையினுடைய முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதல்ல அதற்குரிய கட்டணத்தை தெரிவிச்சுட்டு மற்ற விவரங்களுக்கு போயிடுறேன். நபர் ஒருவருக்கு 37,500 ரூபா கட்டணம். இந்த கட்டணத்துல என்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்ல போக வர தேர்ட் ஏசி ரயில் வசதி, அப்புறம் ரயில்ல போக வர உணவு, அங்க ஊர் சுத்தி பார்க்குற இடங்கள்ல நம்ம தமிழக சைவ உணவு. இந்த இடத்துல ரயில் உணவை பத்தி மட்டும் ஒன்று குறிப்பிட்டுறேன். இந்த ரயில்ல கொடுக்கக்கூடிய உணவுங்கிறது அங்க ரயில்வேல பேண்ட்ரி கார்ல கிடைக்கக்கூடிய உணவை தான் நம்ம வாங்கி உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? வெளியே இருந்து நம்ம தமிழ்நாட்டு உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது. போன சுற்றுலா போனும்போது நாங்கள் வெளியே கேட்டரிங்ல ஆர்டர் பண்ணி கொடுத்த உணவுக்கு எங்களுக்கு தேவையில்லாமல் அங்கே ஃபைன் போட்டாங்க. அதனால் வெளியே உணவு கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் ரயில்வேல காலை சிற்றுண்டி, அங்கே ஏதாவது உப்புமாவோ அல்லது அவல் உப்புமாவோ இந்த மாதிரியானதோ, மதியம் அங்கே உணவு, இரவு உணவு அங்கே பேண்ட்ரியில் நம்ம சொல்லி நமக்காக கொஞ்சம் அந்த மசாலா பொருட்கள் காரம்லாம் கொஞ்சம் அளவாக போட்டு செஞ்சு கரெக்டாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கேட்டு பார்த்து அங்கே பேண்ட்ரியில் கிடைக்கக்கூடிய உணவை தான் வாங்கி கொடுப்போம். சரிங்களா? இதை நீங்கள் விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த உணவு எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நாங்கள் வீட்டில் இருந்து கூட கொண்டாந்து சாப்பிட்டுக்கணும், நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கட்டணத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதை இப்போயே நான் தெளிவாக சொல்லிடுறேன். மற்றபடி ரயிலில் உணவு அங்கே பேண்ட்ரியில் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். ரயில் உணவு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். போக வர ரயில்லேயும் உணவு கிடைக்கும். அப்புறம் அங்கே போன பிற்பாடு அங்கே ஊர் சுற்றி பார்க்க ஏசி பஸ் மற்றும் ஏசி கார். தங்குவதற்கு 2 நபர்களுக்கு ஒரு அறை, ஏசி அறை, 3 ஸ்டார் லெவலில் இருக்கக்கூடிய ஹோட்டல், டபுள் ஷேரிங் ரூம்ஸ். சரிங்களா? மற்றபடி உங்களுடைய செலவுகள் அப்படின்னு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே நீங்கள் பூஜைக்காகவோ அல்லது சிறப்பு தரிசனம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சிறப்பு தரிசனம் வழியாக போகக்கூடிய அந்த கட்டணங்கள், மற்றும் அங்கே நேபாள் வெளிநாடுங்கிறதுனால நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா திரும்ப நம்ம இந்திய எல்லைக்குள்ள நுழையும் போது கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுங்க வரி அப்படின்னு. அந்த நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பொருட்கள் சுங்க வரியின் கீழ் வருது, அதுக்கு நீங்கள் ஏதாவது வரி செலுத்தணும் வேண்டி இருந்தது அப்படின்னா அந்த சுங்க கட்டணத்தை நீங்கள் தான் செலுத்தணும். இது உங்களுடைய கட்டணத்தில் வரும். சரிங்களா? மற்றபடி போக வர தேடிய சிறையில் அங்கே ஊர் சுற்றுறது, தங்கிறது, தினசரி சாப்பாடு, அங்கே இருக்கக்கூடிய ரோப் கார்கள் போன்றவைகள் எல்லாமே இதில் அடங்கிடும். அப்புறம் இந்த சுற்றுலாவில் ஒரு ஜங்கிள் ஃபாரஸ்ட் சவாரி, அதாவது நேபாளத்தினுடைய தேசிய பூங்கா சிட்வான் நேஷனல் பார்க் அப்படின்னு ஒன்று வருது இந்த யாத்திரையில். அந்த யாத்திரையிலையும் அங்கே ஒன்று யானை மேலே போகிற சஃபாரி ஒன்று இருக்குது, ஜீப்பில் போகிற சஃபாரி இருக்குது. இதில் நாங்கள் ஜீப்பில் போகிற சஃபாரி தேர்வு பண்ணியிருக்கோம். சப்போஸ் யானை மேலே உட்காந்து நீங்கள் போகிற சஃபாரி அங்கே இருக்குது, நாம் போகக்கூடிய பகுதியில் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம ஜீப்பில் என்ன கட்டணமோ அது போக கூடுதலாக ஏதாவது தொகை வந்ததுன்னா அந்த தொகையை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு அந்த யானை மேலே போகக்கூடிய சஃபாரியை நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். இப்போ இந்த யாத்திரைகளினுடைய கட்டணம் விவரம்லாம் தெரிவிச்சுன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். தினப்படியான சுற்றுலா விவரங்களையும் நாம் படித்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதன் பிரகாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஐட்டினரி அப்படின்னு இதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நம்ம தினப்படி என்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து ரயிலுங்க. இது விடிகாலை வண்டி, லக்னோ போகக்கூடிய வண்டி. இந்த வண்டி தான் வாய்ப்பு இருக்குது, அதனால இந்த வண்டிக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மற்றபடி ரப்தி சாகர் இதெல்லாம் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால 2வது வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கு இரவே சென்னை சேர்ற மாதிரியான ரயில்களை நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சென்னையிலேருந்து வரக்கூடியவங்க ஒரு 4 மணிக்குள்ளே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழகத்தின் மற்ற பகுதியில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 மணிக்குள்ளார சென்னை சென்ட்ரல் வர மாதிரியோ அல்லது முத நாளே சென்னை தங்கிட்டு காலையில் ஒரு 4 மணிக்குள்ளே சென்னை சென்ட்ரல் வர மாதிரி பார்த்துக்கோங்க.
மொத்தம் வந்து 14 நாள் யாத்திரை. இதில் வந்து போகிறதுக்கு 2 நாளும் வர்றதுக்கு ஒரு 2 நாளும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட யாத்திரையில் ரயில் பயணத்திலேயே போயிடும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய தினசரியான நம்ம யாத்திரையை துவங்கக்கூடியதை சொல்கிறேன். முதல் நாள் நம்ம வந்து கிளம்பி இங்கேருந்து விடியகாலம் 5 மணிக்கு வந்து கிளம்புனோம்னாக்கா, செவ்வாய்க்கிழமை கிளம்புனோம்னாக்கா ரயில் பயணம். மறுநாள் புதன்கிழமை ஒரு 9 மணிக்குள்ளார நம்ம வந்து லக்னோ ரயில் நிலையத்தை போய் சேர்ந்துருவோம். சரிங்களா? இந்த 2 நாள் பயணத்தை விட்டுருங்க. பயணத்தின் அடுத்த நாள்ல இருந்து நான் வந்து நாள் 1, 2 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அங்கே போய் சேர்ந்ததுமே லக்னோ போய் சேர்ந்துறோம். லக்னோ போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து வந்து பேருந்து மூலமாக உடனடியாக அயோத்தி போயிடுவோம். நம்ம அயோத்தி போயிட்டு நைட்டு ஹால்ட்டுங்க. அயோத்தியில் நைட்டு 9 மணிக்கு லக்னோ போயிடுறதுனால ஒரு 11 மணிக்குள்ளார நம்ம வந்து அயோத்தி போயிடலாம். அயோத்தி போயிட்டு ஹால்ட்டு. மறுநாள் இப்போ டே 1 இங்கேருந்து நான் ஆரம்பிச்சிடறேன். டே 1 அயோத்தியாவில் லோக்கல் சைட் சீன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ராமர் கோவில், ஹனுமார் கோவில், சீதா கிச்சன் போன்ற இடங்களை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு மதியத்துக்கு மேலே அயோத்தியாவிலேருந்து கிளம்பி நம்ம இந்திய எல்லை, அதாவது நேபாளம் இந்திய எல்லை அப்படிங்கிற ஒரு ஊர் சொனாவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொனாலி பார்டர் போய் நம்ம நைட்டு ஹால்ட் ஆகிறோம். சரிங்களா? அங்கே ஹால்ட் ஆகிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு அங்கே குளிச்சு முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம நேபாள் பயணம் ஆரம்பிக்குது. காலையில் வந்து இமிக்ரேஷன் செக்கப்லாம் இருக்கும். இப்போ இந்த பயணத்தில் வரக்கூடியவங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸும், ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1, 2, 3 கொண்டு வந்துருங்க. இதெல்லாம் வந்து தேவைப்பட்டதுன்னா அங்கே வந்து நம்ம அந்த இமிக்ரேஷனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இமிக்ரேஷன் சார்ஜஸ் எல்லாமே கூட நம்ம பயணத்திட்டத்திலேயே வந்து அடங்கிடும். நீங்கள் தனியாக செலவு பண்ண வேண்டியது இருக்காது. அந்த பதிவு பண்ணுறது பிடிக்கிறது, அந்த இமிக்ரேஷன்காரங்க கேள்வி கேட்கறது பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லையை கடந்து முதல்ல லும்பினி போவோம். புத்தர் பிறந்த லும்பினி. அங்கே போய் அந்த லும்பினி பூரம் பார்த்துட்டு அங்கேருந்து அன்னைக்கு இரவு 2ஆம் நாள் இரவு பொக்காரா அப்படிங்கிற ஊரில் போய் ஹால்ட் ஆகிறோம். சரிங்களா? இப்போ மூணாவது நாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து பொக்காராவிலேருந்து கிளம்பிடுவோம். கிளம்பி நேராக வந்து முக்திநாத் போக போகிறோம். இந்த முக்திநாத் எப்படி போக போகிறோம் அப்படின்னாக்கா, ஸ்கார்பியோ அப்படிங்கக்கூடிய காரோ அல்லது ஒரு டெம்போ ட்ராவலர், நம்ம சூழ்நிலையை பொறுத்து அங்கே என்ன வசதிகளோ மொத்தத்தில் ஒரு ஏசி வாகன வசதி கார் மூலமாக போகலாங்கிறது தான் ஏற்பாடு. ஸ்கார்பியோ கார் மூலமாக அந்த காரில் எத்தனை பேர் இடம் பெற முடியுமோ, நம்ம யாத்திரையில் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ, இந்த யாத்திரையில் அதிகபட்சம் 40 நபர்கள் தான் வந்து பங்குகளில் வைக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கும். அதிகமான கூட்டம்லாம் இல்லை. அதனால் 40 பேர்கள்னாக்கா ஸ்கார்பியோ கார் எத்தனை காரோ அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து முக்திநாத் போகிறோம். முக்திநாத் போய் முக்திநாத் தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு முக்திநாத் பக்கத்தில் மர்ஃபா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இரவு தங்குறோம். சரிங்களா? இப்போ அங்கே மர்ஃபா வில்லேஜிலேருந்து 4ஆவது நாள் கிளம்பி காலையில் 6 மணிக்கு புறப்பட்டு பொக்காரா வந்து சேர்றோம். மத்தியானத்துக்குள்ளே பொக்காரா வந்துடும். பொக்காரா வந்து அன்னைக்கு பொக்காராவில் சைட் சீன், பொக்காரா நகரத்தை சுற்றி பார்க்குறது, அங்கே இருக்கக்கூடிய கோவில்களை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு பொக்காராவில் ஹால்ட். அப்புறம் இப்போ நேபாளத்தில் 5ஆவது நாள். நேபாளத்தில் 5ஆவது நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாத்திரையில் நம்ம ரயில் பயணத்தை விட்டு பொக்காராவில் இருந்து மனோகாம்னா போகிறோம். மனோகாம்னா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், மலை மேலே இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயிலுக்கு போகக்கூடிய ரோப் கார் கட்டணமும் யாத்திரையிலே அடங்கிடும். இந்த ரோப் காரில் போகிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான அனுபவம். நம்ம ஒரு வானத்தில் பறந்துட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பொக்காரா ரோப் கார் அனுபவத்தை பார்த்துட்டு அங்கே கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து கீழே வந்து நம்ம நேராக வந்து காட்மாண்டு போய் நைட்டு வந்து காட்மாண்டில் ஹால்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ 6ஆவது நாள் காட்மாண்டில் இருக்கக்கூடிய பசுபதிநாதர் கோயில் மற்றும் அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட் வந்து காட்மாண்ட்லேயே ஹால்ட்டு. இந்த பெருமாள் கோயில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் வந்து அந்த நீர்லேயே மிதப்பார். இந்த பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்ரீரங்கத்தில் இருப்பார் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இவர் வந்து நீரில் மிதக்கக்கூடிய ஒரு பெருமாள். இந்த பெருமாளை பார்த்துட்டு நம்ம காட்மாண்டு ஹால்ட் பண்ணுறோம். 7ஆவது நாளும் காட்மாண்டு சைட் சீனிங், அதாவது காட்மாண்டில் இருக்கக்கூடிய இதர பிற பகுதிகளை எல்லாம் போய் பார்த்துட்டு காட்மாண்டில் ஏதாவது ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டும் காட்மாண்டில் ஹால்ட். இது வந்து 2 நாள் காட்மாண்டு ஹால்ட் பண்ணுறோம் நம்ம. இப்போ 8ஆவது நாள் காட்மாண்டுலேருந்து கிளம்பி சிட்வான் அப்படிங்கக்கூடிய அந்த நேபாள் நாட்டினுடைய தேசிய வனவிலங்கு சரணாலயத்துக்கு போகிறோம். அங்கே போய் அங்கே காண்டா மிருகங்கள் மற்ற இதர மிருகங்களை நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒன்று ஜீப் மூலமாகவோ அல்லது யானை மூலமாகவோ போய் ஜங்கல் சஃபாரி பண்ணிட்டு
நாம வந்து அங்கேயே வந்து நைட்டு ஹால்ட் பண்றோம். எங்க சிட்வான் அப்படிங்கக்கூடிய ஊர்லயே வந்து நம்ம ஹால்ட் பண்றோம். ஹால்ட் பண்ணிட்டு மறுநாள் காலையில கிளம்பி நம்ம சிட்வான்ல இருந்து கிளம்பி என்ன பண்றோம், ஜனக்புரிக்கு பயணம் பண்றோம். ஜனக்புரி போய் சேரும்போது நைட் ஆயிரும். அப்ப அங்க ஜனக்புரியில நைட் ஹால்ட் பண்ணிட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சு ஜனக்புரியில, அதாவது ஜானகி தேவி பிறந்த ஊர் தச நம்ம சீதா தேவி அவங்க பிறந்த ஊர் அந்த ஜனக்புரியில நம்ம இருந்து தரிசனமெல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக வந்து கிளம்பி நம்ம பாட்னா வரப்போகிறோம். பாட்னாவில் அன்னைக்கு நைட்டு வந்து நமக்கு ரயில், அந்த ரயில் மூலமாக கிளம்பி அதாவது சனிக்கிழமை கிளம்புற மாதிரி இருக்கும். கிளம்பி திங்கக்கிழமை காலையில் ஒரு 9-10 மணிக்குள்ளார பெரம்பூர் வந்து சேர்றோம் இந்த ப்ரோக்ராம். இப்போ இந்த ரயில் பயணங்களை எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 நாள் யாத்திரை. அங்கே ஊருக்குள்ளார 10 நாள் யாத்திரை. அதாவது அயோத்தியில இருந்து ஜனக்புரி வரைக்கும் வந்து ஜனகர் ஆண்ட ஜனக்புரி வரைக்கும் மொத்தம் 10 நாட்கள் யாத்திரை. அங்கே ஊருக்குள்ளார மட்டும் 10 நாள் யாத்திரை. ரயில் பயணங்களை சேர்த்தும் போது மொத்தம் 14 நாள். இந்த யாத்திரைக்கான கட்டணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். 37,500 இதில் ஹோட்டலில் தங்குறது, டபுள் ஷேரிங் ஏசி ரூம், பஸ்ஸு காரு ஏசி, முக்திநாத், மனோகாம்னா, ரோப் கார் எல்லாமே இதில் அடங்கிடுது. உங்களுடைய செலவுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜைகளோ சிறப்பு தரிசன கட்டணங்களோ அந்த கஸ்டம்ஸ் இது போன்றவைகள் தான் உங்களுடைய இது. அங்கே பொருட்கள் வாங்கக்கூடிய செலவு உங்களோடது. மற்றபடி இந்த யாத்திரைக்குரிய அனைத்து கட்டணங்கள் இதில் அடங்குது. அதிகபட்சமான நபர்களே இதில் 40 நபர்கள் தான் வந்து நாங்கள் சேர்த்திக்க போகிறோம். அதனால் வரணுன்னு இருக்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. டிக்கெட் பதிவு பண்ணுறதுக்கு 2 நாள் இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நீங்கள் வந்து பணம் அனுப்பிச்சிங்கன்னா டிக்கெட் பதிவு பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பி வச்சுருவோம். அப்புறம் யாத்திரை கிளம்புறதுக்கு ஒரு 2-3 நாள் இருக்கும்போது உங்களுடைய மீதி தொகை எப்படி நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். இந்த பணம் செலுத்துதல் மற்ற விவரங்கள் எல்லாமே நீங்கள் ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களுக்கு அதுக்குரிய விவரங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். இப்போ நான் சொன்ன ஐட்னரி விவரத்தை பிடிஎஃப் வடிவில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபோன் மூலமாகவோ தகவல் கொடுங்க. நாங்கள் அந்த பிடிஎஃப் ரெடி ஆனதும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடறோம். வாங்க எல்லாரும் நல்லபடியாக போய் ஒரு யாத்திரையை நல்லபடியாக பண்ணிட்டு வரும் அப்படின்னு உங்களை எல்லாருமே சிவபெருமானின் சார்பாக அழைத்து கொண்டு போய் நல்லபடியாக பத்திரமா கூட்டிகிட்டு வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு எல்லோரும் வாழ்க வளமுடன், அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ அந்த எம்பெருமான் சிவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்தெல்லாம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமக. ஓம் ஜெய் சாய்ராம்.